வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு சூப்பும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதான் காலையில டிஃபனாவே நான் சாப்பிட்டுக்கிட்டேங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ள சாம்பார் வச்சிருந்தேங்க. இந்த வெள்ள சாம்பார் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, இதுக்கு வந்து பொடி வந்து நாங்க எதுவுமே போட மாட்டோங்க. வெறும் பச்சை மிளகாவும், தாளிக்கிறப்ப வந்து ஒரு 2 வத்தலும் கிள்ளி போட்டுட்டு, தேங்காய் வந்து கடைசியா இறக்க போறப்ப தேங்காய், சீரகம், சோம்பு வந்து அரைச்சு ஊத்தி வச்சீங்கன்னா, சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இதுல எல்லா காய்கறியும் போடலாம். இன்னைக்கு எங்க வீட்ல வந்து சௌசௌவும், நூக்கல் மட்டும் இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் நான் போட்டுட்டேன். இது வந்து நல்லா கொஞ்சமா சாப்பிடப்பட்டு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இது தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் கூட்டு மாதிரி வச்சுட்டேங்க. கடைசியாக வந்து இந்த வெள்ளை சாம்பாரோட வந்து நல்லா ரசம் செல்லும்ப ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்குங்க. ரசம் சாப்பிடாதவங்க கூட, சாம்பார் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. இதுக்கான ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேங்க. ஃபைனல் டச் வந்து கொஞ்சமாக பாயசம் சாப்பிட்டேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.